ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் வந்து பேசிக் டெய்லரிங் கிளாஸ் இதோட வீடியோஸ் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங், அதாவது ஃபுல் பாயில் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, லைனிங் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்ஸு. பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளவுஸு, சுடிதாரு, அம்ப்ரெல்லா கவுன், ஸ்கர்ட்டு இந்த மாதிரி எது ஸ்டிச் பண்ணாலுமே அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேக் சைடுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வேணும். இப்போ பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பேக் சைட், இதோட மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது ஃப்ரண்ட் சைடு, ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு. தேர்ட் வந்து ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபோர்த் வந்து பட்டி. நம்ம லைனிங் இல்லாத ப்ளவுஸ், அந்த 4 லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நாள்லையும் நம்ம தனித்தனியாக என்னென்ன நம்மளோட உடம்பு சுற்றளவு அதுதான் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது. அதை வந்து நம்ம பாடி வித் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பாடியோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளவுஸோட ஹைட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்க மாட்டோம். எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடில் மட்டும்தான் நம்மளோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பேக் சைடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடோட கழுத்து உயரம் எப்படி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ இறக்கமாக வந்து நெக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மெஷர் பண்ணிடலாம். ஹைட்டு, நெக் வித்து, நெக் டீப்பு, நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர். இந்த ஷோல்டர் பார்ப்போம். சரியா? இப்போ வந்து கழுத்து அகலம் வந்து நம்ம பேக் சைடில் என்ன மார்க் பண்ணுறோமோ அதுதான் ஃப்ரண்ட் சைடுக்கும் சேர்ந்து வரும். ஆனால் வந்து கழுத்து உயரம் அது மட்டும் நம்ம இப்போ பேக் சைடுக்கு தேவையான கழுத்து உயரம் மட்டும்தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டரையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, ஆர்ம் ஹோல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 அளவுகள் தான் வந்து நம்ம பேக் சைடில் நம்மளுக்கு தேவையான, நம்ம வந்து கழுத்தோட அகலம் எடுக்க வேண்டிய ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இந்த மூணும் வந்துட்டு நம்ம பேக் சைட்லேயே மார்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அதே சேம் அளவுகள் தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் வரும். அதனால் அதுக்கு தனி அளவுகள் எடுக்க வேண்டாம். ஆனால் முன்கழுத்து உயரம் மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக மார்க் பண்ணுவோம். அதனால ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு வந்து முன்கழுத்து உயரம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா, 3 டாட்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாட்ஸ் வந்து நம்ம பிடிப்போம். அது வந்து எந்த இடத்துல அதோட பாயிண்ட் வருது, எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டாட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இப்படி ஒரு பெண்டு மாதிரி கொண்டு வருவோம் இல்லையா டாட்டு, அந்த டாட் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எது அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இந்த 4 அளவுகள் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் தேவையான அளவுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லீவ். சிலர் வந்து எல்போ ஸ்லீவ் கேட்பாங்க, சிலர் ஹாஃப் ஸ்லீவ் கேட்பாங்க, சிலர் ஷார்ட் ஸ்லீவ் கேட்பாங்க. ஸோ அதோட ஹைட்டு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் ஆர்ம் ஹோல் அளவு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் கரெக்டான ஆர்ம் ஹோல் எடுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ஆர்ம் ஹோல் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரவுண்டு, அதாவது ஸ்லீவ் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ரவுண்டு, அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு போடும்போது நல்லா இருக்காது. டைட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நம்ம 4வது என்ன அளவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லென்த் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பட்டியோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அதோட வித்து, அதாவது
இதை வந்து வித் ஒரு ஹைட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக அந்த சென்டரில் வந்துட்டு ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட்டியோட சென்டரில் ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு, அதாவது ஃப்ரண்ட் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஹைட்டு, இந்த ரெண்டுமே பார்க்கணும். இது எப்படின்னா பட்டியில் வந்து 2 பக்கமும் ஒரே ஹைட் இருக்காது. ஃப்ரண்ட்டு லாஸ்ட் 2 பக்கமும் ஒரே ஹைட் இருக்காது, வேறு வேறு தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டையும் வந்து நம்ம தனித்தனியாக தான் மெஷர் பண்ணணும். ஃப்ரண்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறதையும் தனியாக பார்க்கணும், அதாவது ஃபினிஷிங் ஹைட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தனியாக பார்க்கணும். ஸோ இதுதான் பட்டியில் நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள். நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைட், ஃப்ரண்ட் சைட், ஸ்லீவ் பட்டி இதுக்கான அளவுகள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ளவுஸில் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.